இருக்கும் நாளை தானே அந்த வல்லரே பள்ளி எல்லாம் பாசிப்ப ரோமம் எல்லாம் சடைகள் மேல் கால் மாட்டில் முளைத்த தலை மாட்டில் பூச்சோ தலை மாட்டில் முளைத்த நல்ல மூளை இடது பக்கம் நல்ல கொண்டையிலே சில கூடு கட்டி நல்ல காற்றடி தூ மணல் கோமி மணல் கோமி கையனை காந்தடித்து மணல் கோமிது காற்றடித்து மணல் கோமித்து கரையான் புற்றுக்குள்ளே இருக்கிறார் வல்லரக்கு ராட்சுதனானவன் காற்றடித்து மணல் குமைத்து அந்த மணலுக்குள்ள அந்த அரக்கன் கரையான் புற்றாகி கரையான் புற்றுக்குள்ள இருக்கிறான். அரக்கன் இருக்கும் போது ஆனாலும் சொல்வார்கள் காத்துக்குள்ள இருந்து அரகரோ போட்டாலும் அத மாதிரி இவன் வல்லரக்க ராட்சுதனானவன் பச்சை தண்ணி கூட பல்லுல படல. வலது பக்கம் முளைத்த மரம் இடது பக்கம் பழுத்துதிர தலையில அதாவது கூடு கட்டி முட்டையிடுகிறது. அரக்கன் ஒருவரிடம் தமமேசை உடைய மனகால இரண்டு நல்ல வருடகா ஈசனுமே வரமோயே மூன்று நல்ல வருடகா முசியாமல் ஆண்டுவா நான்கு நல்ல வருட நான்கு நல்ல நல்ல ஆட்சி செய்துவா உடைய மனும் காணலை பத்து நல்ல வருடகா பகவானும் காணலை
வருடம் சரியா? ஒரு 12 12 12 24 தவம் இருக்கக்கூடிய அரக்கனுக்கு என்ன என்னம்மா ஆண்டவனை காணாமல் சரி அவனும் பாடுகிறான். என்ன பாடுறா என்ன பாடுறா? இறைவா என்னுடைய தவம் உமக்கு புரியவில்லையா? தெரியலையா சுவாமி தெரியலையா சுவாமி? கடவுளே காண்டவா சிவபெருமானே ஆண்டவனே பகவானே என்னுடைய எதுக்கு இல்ல அவங்க பக்கத்துல போறதுனால அப்படி இருக்கு. வேற ஒண்ணு இல்ல இல்ல இருக்கட்டும் நான் சரியா என் தவம் உமக்கு புரியவில்லையா அறியவில்லையா தெரியலையா தெரியலையா என்ற அரக்கன் இந்த ஆண்டவன் பகவானை நினைத்து என்ன என்னம்மா பார்வதி யமனமான சம்போ சங்கரா சான்ப சங்கர என் பாரேதம் தெரியலையா சம்போ சங்கரா என் பாரேதம் தெரியலையா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சங்கரா டிங்கி 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 ஈஸ்வரியான் மணமால சம்போ சங்கரா சான்ப சங்கர் நான் இருக்கும் தவம் தெரியலையா சம்போ சங்கரா இருக்கும் தவம் தெரியலையா சம்போ சங்கரா ஓட் 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 சம்போ சங்கர் கைலாசநாதனுக்கு சம்போ சங்கரா எங்க அடியத்தவம் தெரியலையா சம்போ சங்கரா அடியலக்கும் சங்கரரே சம்போ சங்கரா என் பாரதம் தெரியலையா சம்போ சங்கரா இறையனுக்கும் சங்கரரே சம்போ சங்கரா ஏ சாம்போ சங்கர ஏழை தவம் தெரியலையா சம்போ சங்கரா வாட் வாட் ஏழை சங்கர சாமுண்டீஸ்வரா சுக்கடாத கடவுளே ஆண்டவா ஆண்டவா கருணாகமூர்த்தியே அவய்யா என்னை ஆளும் தில்லை அன்பல நடராஜனே 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 என் தவம் உமக்கு புரியவில்லையா தெரியலையா தெரியலையா ஐயா என்ற அரக்கன் அழைத்த போது ஆமா அரக்கனுடைய தவமானது என்னக்கா அந்த அரக்கனுடைய தவமடு கைலாசம் வருகுடை வடக்கு கோட்ட மாசரி வடக்கு கோட்ட மாசரி வருகுதையா தவமடு தானே அசையாத கைலாசம் ஆடுதையா அசையுதையா வடக்கு கோட்டை வாசலில வருகுதையா தவமதுதான் ஆதிபரா சக்தியவே ஒரு நாளும் இல்லாத இல்லாத திருநாளா இருப்பு ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்குதையா இருக்குது இருக்குதல்லவா காண்டவா சிவபெருமானே கைலாசம் ஏன் இப்படி அசையுது என்ன காரணம் யா அப்படி அசைஞ்சுக்கிட்டு இருக்கு கிடுகிடு காண்டது அசையுது யா அப்ப பார்வதி கேட்கும் போதும் அம்மா பார்வதி என்னங்க கைலாசம் எதற்கு அசைகிறது தெரியுமா எதுக்குண்ணா என்னை நினைத்து சரி ஒரு பக்தன் தவம் இருந்து வருகிறான் அம்மா அது என்ன என்ன இப்போ அவருடைய தவம் தான் கைலாசத்தை அசைக்குதம்மா அப்ப அவனுக்கு போய் வரத்தை கொடுத்தானே சுவாமி பார்வதி யாருக்கு என்ன கொடுக்கணும் என்று எனக்கு தெரியும் நான் யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன் ஆண்டவன் சிவபெருமான் ஆமா நந்தி ஈஸ்வரரை வரவழைத்து பரவாயில்லை நந்தி பகவான் வந்து சரி சிவபெருமானுடைய ஆலயத்துல வாகனமா பணிபுரிதாரு நம்ம குறுக்கதான் நந்தி ஈஸ்வரர் இருப்பாரு ஆமா ஒரு வாரஞ்சாரத்துல இருந்தா
தானே அவரு இருக்க கூடாது. யா ஏன்னா சிவனை வணங்கும் போது சரி மக்கள் எல்லாம் முதல்ல கும்பிடுறது யார? யார கும்பிடணும்? நந்தி ஈஸ்வரர் தான் கும்பிடுவார்கள். நம்ம அவர்ட்ட போய் முதல்ல சொல்லணும், தகவல் கொடுக்கணும்ல. ஆமா இவர் தான் போய் தகவல் கொடுப்பாரு. அதானே நந்தியை போய் கும்பிட்டாதான் நந்தி தேவர் சிவபெருமான இடத்துல போய் சொல்லுவாரா நம்மளுடைய கஷ்டத்தை. எப்படி? ஆமா இவங்க வந்தாங்க, இந்த முறையிட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி அவன் குழந்தைகள் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா அப்படின்னு நந்தி தேவர் தான் போய் சொல்லுவாரா. சரி அதான் டெலிவரி. ஓ அப்படி யாருக்கு? அப்ப நந்தி ஈஸ்வரரானவர் ஆமா பகவானுக்கு முன்னாலே நந்தீஸ்வரரை கண்டார். சரி ஏ நந்தீஸ்வரா, என்னய்யா? உன்னால எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. ஆமா ஏ நந்தி தேவா, ஆமா எடா வாண்டா மாண்டா நந்தி தேவா, நந்தி தேவா, நீ வார்த்தை ஒன்று சொல்ல சொல்ல கேளு. எட்டாவது வனமதில யமயகிரி பர்வதத்தில் என்னைத்தானே நினைத்தல்லவோ நினைத்தல்லவோ இருந்துதவோ செய்துவாரா செய்துவாரா ராஜுதனோ வருந்து தேவ செய்துவாரா தவம் இருக்கும் அரக்கனையோ தானே போய் அழைத்து வாடா பகவானோ சொன்ன போது நந்தி நல்ல தேவனவ தேவனமே எனக்கு ஒன்னால ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. என்ன காரியம் சுவாமி? என்ன காரியம்? அரக்கன் ஒருவன் என்னை நினைத்து தவம் இருக்கிறான் அப்பா. தவம் இருக்கும் அரக்கனை நீதான் அழைத்து வர முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும். பாத்துக்க பகவானே, தேவாதி தேவுக்கள் இருக்கிறார்கள் கைலாசத்துல. அதாவது அட்டமுனி சட்டமுனி அதான அகஸ்தியர் சரி கைலாசத்துல எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அனுப்பாம என்ன மட்டும் ஏன் சுவாமி அனுப்புறீங்க? ஏன் நந்தீஸ்வரா, உன்னால மட்டும்தான் அது முடியும். வேற யாரு போனாலும் அரக்கனை அழைச்சிட்டு வர முடியாது. அப்ப நந்தீஸ்வரர் முடியாது என்று சொல்ல. அப்பா ஏன் நந்தீஸ்வரா, உன்னுடைய இடத்துல 2 குளுகைகள் நான் தருவேன். போற வழியில நல்லா பொரிச்சு சாப்பிட்டுக்கோ. குளுகை குளுகை அதான் போற வழியில நல்லா பொரிச்சு சாப்பிட்டு சொல்றேன். அது பச்சிலையால் செய்து வந்த குளிகை. குளிகை குளிகை மூலிகை மருந்து. அந்த குளிகையை கொண்டு போய் அரக்கன் கையிலே கொடுத்து அரக்க 2 கண்ணத்துல, அதாவது வலது கண்ணமும் இடது கண்ணமும். கடவாயில ஒதுக்கினோம்னாலே போதும். கடவாய் ஒரு வாய் தான் இருக்கும். 2 வாய் இருக்கலானே. இடவாய் கடவாய். ஆமா, இடது பக்கம் வலது பக்கம். சரி, 2 கண்ணத்திலே ஒதுக்கும் போது ரெக்கைகள் முளைக்கும். அது மூலம் நீங்க பறந்து வரலாம். பார்த்தால் நந்தீஸ்வரர் குளிகையை வாங்கிக் கொண்டு எங்கே வருகிறானா? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ
எப்படி காண்பேனோ இன்னமும் காணவில்லை அரக்கனே இன்னமும் காணலையே இன்னமும் காணவில்லை அரக்கனே இன்னமும் காணலையே நான் எப்படி இன்னமும் காணல் காணல் அடிக்குது கைகால நோகுது காணல் அடிக்குது கைகள் நோகுது கடிய தவசையும் அரக்கனை காணாமே தவசையும் அரக்கனை காணாமல் சொல்லுதாளா சரி அப்படின்னா நான் சொல்லுவேன் நம்புடா. வேனல் அடிக்குது வெந்த நல்லாகுது கடல் அடிக்குது வெந்த நல்லாகுது வேத தவசையும் அரக்கனை காணாமே தவசையும் அரக்கனை காணாமல் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ நான் எப்படி காண்பேனோ இன்னமும் காணவில்லை அரக்கனே இன்னமும் காணலையே இன்னமும் காணவில்லை அரக்கனே இன்னமும் காணலையே டிங்கின் 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 போட் 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 நான் எப்போ காண் அரக்கனே ஏ பாவி அரக்கன் எங்க இருப்பான்னு தெரியலையே எங்க இருக்காமனு புரிய மாட்டாங்க. ஏ வல்லரக்கா ஏ அரக்கு இருக்கா? காணல் அடிக்குது கைகால் நோகுது வெயில் அடிக்குது வெந்தோணல் ஆகுது. கடியதவன் செய்ய அரக்கனை காணாமல் இந்த ஈரக்குலையெல்லாம் சுத்திக்கிட்டு வருதுடா. வேனல் அடிக்குது என் வெந்தனெல்லாம் ஆகுது சண்டாள பாரு 8 நாளா தேடிக்கிட்டு இருக்காரு. வேத தவம் செய்யும் அரக்கனை காணாமல் காணாமல் காணாமல். நந்தீஸ்வரர் கால் சடைத்து கண் சோர்ந்து ஆமா. ஒரு ஆலமரத்தில் வந்து அமர்ந்திருந்தார் வெயிலுக்குள்ள வந்தாரு வாத்தி அப்படி சோன்னு வந்து உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு வேற லேச தலை சுத்து உண்டு அப்போ ஆமா பிரஷர். லோ பிரஷர் ஆமா. லோ பிரஷர் இருக்கு, ஹை பிரஷர் இருக்குன்னு. ஆலமரத்து அடியில ஏன்னா நந்தீஸ்வரருக்கோ வயிறு வந்து தொந்தி வயிறு ஆமாய்யா. இந்த தொந்தி வயிறு இருக்கவங்க எங்க போனாலும் சரிதான் சரி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருவாங்க ஐயோ பாவம் எவ்வளவு சங்கடப்படுதாங்கங்க. அப்பா சொந்தி வயிற வச்சுக்கிட்டு. அம்மா காலை முன்னி முன்னி இழுத்துட்டு நடக்காங்க ஆ, ஒரு சத்தமானது கேட்கிறது என்ன சத்தம்னே? அரகர சிவ சிவா என்ற சத்தமானது ஆ, ஓம் நம சிவாயம் என்ற சத்தமானது. நமச்சிவாய என்று சிவாயம் என்று சொன்ன பருவர்களுக்கு அபாயம் இல்லை அதான ஒருபோதும் அபாயம் கிடையாது. இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி ஆமா, சிவனுக்கு உகந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்று ஆமா. நம்ம விடிய விடிய கண்ணு முழிச்சுக்கிட்டு இருந்தாலே விடிய விடியெல்லாம் முழிக்க வேண்டாம்னே. சரி. அதாவது என்ன 12 மணி வரை முழிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அதானே 12 கழிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோ, மறு பொழுது வந்துரும். அப்படியா ஆமா. அதனால 12 மணி வரை முழிச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த புண்ணியம் நமக்கு சேரும். அது சும்மா நம்ம முடிச்சு நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆ. சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால உள்ளத்துக்குள்ளேயே ஓம் நமச்சிவாயம் என்று ஐயனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதேதான் ஆமா. ஆ. சிவாயம் நம என்று சொன்னாலே அபாயம் ஒருபோரும் வராதான். சொன்ன ஆளுக்கு ஆமா. வேற என்ன எல்லாத்துக்குமானே? அதானே. யாரு சிவனை நினைத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது. ஆமா கடவுளை நினைத்து இருந்தால் மட்டும் காரியங்கள் ஜெயிக்கப்படும் அதானே. ஆமா சரி. ஆனாலும் வல்லரக்க ராட்சதனை தேடி என்ன என்னம்மா? நந்தீஸ்வரரோ அமர்ந்திருக்கக்கூடிய நாளையிலே சரி. அவருக்கு ஒரு சத்தமானது காதில் கேட்டது என்ன சத்தம் கேட்கிறது? அரகரா சிவசிவா என்ற சத்தம் கேட்கிறது அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா. இங்கதான் இருக்கிற அரக்கன் சண்டாள பாவி இங்க இவ்வளவு நேரம் இங்கே இருந்துகிட்டு இருக்கா. கரையாம்புற்றுக்குள் இருந்த வல்லரக்கனை ஆமா. அந்த நந்தி ஈஸ்வரரானவர் என்ன? செய்ததமும் போதுமடா செய்ததமும் செய்ததமும் போதுமடா போதுமடா ஏட போதுமடா சீக்கிரமா இறங்கி வாடா இறங்கி வாடா நீ சீக்கிரமா இறங்கி வாடா இறங்கி வாடா இறங்கி வாடா போதுமடா ஏ வல்லரக்கா ஏ அரக்கா ஏட பாரதமும் போதுமடா ஆனந்தமும் போதுமடா பத்திரமா இறங்கி
தவம் போதுமாடா இருந்ததவம் போதுமாடா இறங்கி வாடா கம்பம் விட்டு இறங்கி வாடா கம்பம் விட்டு கடிய தவம் போதுமாடா போதுமேடா இடவன் போதுமேடா நீ கம்பம் விட்டு இறங்கி வாடா இறங்கி வாடா இந்த கம்பம் விட்டு இறங்கி வாடா இறங்கி வாடா இறங்கி வாடா 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 போ 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 ஏடா போதுமாடா ஏ வல்லரக்க நீயோ இந்த நந்தி தேவன் அழைத்த போது அழைத்த போது நல்ல பிள்ளை வல்லரக்க வல்லரக்க நமக்கு வரம் கொடுக்க மரம் கொடுக்க சிவபெருமான் வந்தார் என்று வந்தாரென்று இவன் கம்பத்தில இருந்த வந்தான் இருந்த வந்தா கம்பம் விட்டு இறங்கி வந்து இறங்கி வந்து கம்பம் விட்டு இறங்கி வந்து இறங்கி வந்து இறங்கி வந்து கட்டேலகன் மல்லரக வல்லரக வல்லரக்க ஆண்டி ஆண்டி முக்காலும் சுத்தி வந்து முடிவனங்கி நமஸ்கரித்தா பத்து தரம் சுத்தி வந்து பரம்பொருளை நமஸ்கரி சரித்தா ஈஸ்வரரே சிவபெருமா 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 எலை கேட்ட மரம் தாரும் ஐயா தாரும் ஐயா யாரோ ஐயா ஐயடி